பாப்பாரு. So, ஓகே ஓகே. என்னென்ன விஷயங்கள வந்து நான் ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்ற அவருக்கு தோணுதோ நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஆஹ் எங்க அப்பா வந்து இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபசர். சோ ஓகே நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் இருந்தாலுமே என்னால அவர் மாதிரி இருக்க முடியாதுன்றதுனால எங்கெங்கெல்லாம் அவருக்கு சின்னதா ஏதாவது தெரியுதோ சொல்வாரு, இங்க நீ கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த மூமெண்ட் இப்படி பண்ணிருக்கலாம், இந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இப்படி பண்ணிருக்கலான்ட்டு. அது வந்து எனக்கு ஒரு தேவையான இதுவா பாக்குறேன். பட் அதை தாண்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா என் வெற்றி இந்த வயசுல அவருக்கு வந்து ஒரு ரொம்ப புது அனுபவமா இருக்கு. அண்ட் எல்லாரும் வீட்ல எல்லாரும் வந்து ஜஸ்ட் லைக் பசுபதி சார் இஸ் என்ஜாயிங் த சக்சஸ் ஆஃப் ஹிஸ் சன். எஸ் எஸ் தட்ஸ் ஆல் வி கேன் சே. அதே மாதிரிதான் இப்போ நீங்க சொன்னதான் கரெக்ட். பசுபதி சார் எப்படி கடைசியில அதே மாதிரி இப்போ அதேதான் எனக்கும். Since we are enjoying the success, my dad is happy sitting at home. Okay, the movie is running good as a distributor. தட்ஸ் ஸ்வீட். Yeah. சோ இன்னைக்கு அனுப்பமா வரல, பட் அவங்களால ஜாயின் பண்ண முடியல. இருந்தாலும் ட்ரூப் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, as a கோ ஆர்டிஸ்டா எப்படி இருந்துச்சு அனுப்பமா கூட ஒர்க் பண்றது? இன்னொன்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த படத்துல உங்களோட எத்தனை வயசு கூட அந்த கேரக்டர்ல? ஓஹோ. ஐ திங்க் கேரக்டர்ல உங்களுக்கு ஒரு 2-3 வயசு கூட நினைக்கிறேன். ஓகே. பட் அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஷீ இஸ் சம்படி தட் ஸ்டார்டட் இன் மலையாளம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க தெலுங்குல வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆனாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா தமிழ்ல டிராகன், பைசன் அவங்களோட ஆக்டிங்கை வெளிப்படுத்துற மாதிரி சில கேரக்டர்ஸ் பண்றாங்க. அவங்க வந்து இந்த ஸ்டேஜ்ல ஆக்சுவலா இவ்வளவு எஃபர்ட் போட தேவையில்லை. ஏன்னா அவங்க பயங்கரமான ஒரு இடத்தை ரீச் பண்ணிருக்காங்க. இது வரைக்குமே எந்த ஹீரோயின் தொடாத ஒரு இடத்தை தொட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே ஷி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேஷனட். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணும் போதெல்லாம், அவங்களோட எனர்ஜி பார்க்கும் போதெல்லாம் நம்மளும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணுன்ற மாதிரிலாம் என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. அண்ட் இருக்கிற எல்லாருமே படத்துல பசுபதி சார், அமீர் சார், ரஜிஷா, லால் சார் எல்லாரும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சீனியர்ஸ். ஸோ தட் வாஸ் வெரி மோட்டிவேட்டிங். அண்ட் அது வந்து எனக்கு ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி கொடுத்துட்டே இருந்துச்சு, இன்னும் நம்ம பண்ணணும்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் மூவி அப்டேட் கொடுங்க மிஸ்டர் துருவ். எல்லா இடத்துலயும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இவங்க கிட்ட கதை கேக்குறீங்க, அவங்க கிட்ட கதை கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. உண்மையான கதை என்ன நீங்க சொல்லுங்க. உண்மையான கதை எதுனா கதையே இல்ல. பைசனுக்கு இன்னும் கதை எழுதப்படல. அடுத்து கதை கேட்டுட்டு இருக்கு, ஆனா எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல, எதுவுமே லாக் ஆகல. முடிவு எடுக்கணும், கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் முடிவு எடுப்பேன். கண்டிப்பா. அதே நேரத்துல இப்ப லைஃப்ல நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பைசன் திரைப்படத்தை வந்து சினிமால யார் மிஸ் பண்ணிட்டீங்களோ கண்டிப்பா போய் பாருங்க. யார் பாத்தீங்களோ இன்னொரு ரவுண்டும் பாருங்க. ஏன்னா மலேசியால வந்து 3rd வீக் வந்து நல்லா பிளாக் பஸ்டரா போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் த்ரூஃப் உங்ககிட்ட சொல்லணும், இன்னைக்கு மலேசியாவோட ஒரு லோக்கல் தமிழ் மூவி இங்க ப்ரொடியூஸ் பண்ணி இறுதி ஸ்ட்ரைக் அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அந்த படத்துக்கும் நீங்க ஒரு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க படம் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி. இறுதி ஸ்ட்ரைட் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா உங்க படம் வந்து மலேசியால இருக்கிற எல்லா மக்கள்கிட்ட போய் சேரணும். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, and thank you so much. நம்ம இவ்வளவு நேரம் பேசி சலாம் தத்தாங்கன்னா என்ன? வணக்கம் வணக்கம் சொல்லி கொடுத்தல. வணக்கம் அது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். சலாமத். ஆமா, அந்த 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 வீடியோ போட்டிருந்தோம். ட்ரூஃப் உங்ககிட்ட நான் பர்சனலா ஒரு விஷயம் சொல்லணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து அம்மா இல்லாடி அப்பா ரெண்டு பேத்துல ஒரு ஆள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது எவ்வளவு கஷ்டம்னு அவங்க பிள்ளைய இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சோ அந்த நிலைமை வந்து என்னால உணர முடியுது. ஆனா அப்படி இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணி வரணும்னு சொல்லி நீங்க வந்தது வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா, நிறைய இளைஞர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு உற்சாகமாகவும் தூண்டுகோலாகவும் இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து நீங்க இந்த பைசன் திரைப்படத்தை வந்து காமிச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சிருந்தா நீங்க வந்து சேன் விக்ரமோட பையன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லிடலாம். ஆனா அது எதுவும் இல்லாம இவ்வளவு தூரம் வந்து நடிச்சு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. எப்படி ஒரு நல்ல திரைப்படத்துல நடிக்கணும், எப்படி நல்ல நல்ல படங்களை நம்ம இன்வால்வ் காட்டணும்ன்றதுக்கு நீங்க ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. சோ அந்த வகையில வந்து மலேசியா மக்கள் சார்பாகவும் நானும் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி அண்ணா. தட்ஸ் வெரி ஸ்வீட். தேங்க் யூ so much. Thank you so much. Means a lot. The thing is that he has taken time to work on himself. அவர் வந்துட்டு பைசனுக்கு முன்னாடி படம் பண்ணியிருந்தாலுமே சென்ட் இன் அன் இன்டர்வியூ இந்த மாதிரி மகான் பண்ணும் போது நான் அப்பாவோட தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். லைக் இட்ஸ் லைக் ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் ஹி டோல்ட். ஸோ பைசன்ல தான் வந்து ஃப்ரீடமா தனியா வந்துட்டு ஓகே மாரி சாரோட போறது,
வருது யாருமே இல்லப்பா நம்மள பாக்க, நம்ம போய் கத்துக்க தான்ப்பா போறோம், ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு he would have had a different type of experience. அதே மாதிரி ஒரு 3-4 years he has been working on himself to get a better character, to come inside this character. அதுவே ஒரு மோட்டிவேஷன் தான். ஸோ ஒரு பெரிய பிரேக் எடுத்து வந்து டக்குன்னு அடிச்சிட்டேன்ப்பா, கோல் அடிச்சாச்சுப்பா, முடிஞ்சுப்பா, இப்போ ரெஸ்ட்ப்பா, இதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்ட்ப்பா, அந்த மாதிரி. That's how I feel seeing the movie. Thank you, Anis. Thank you. That's very sweet. Thank you so much. சோ இப்ப ஒரு நேரம் லைஃப்ல இருக்காங்க, அவங்களுக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம இதோட நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அனீஸ் கிட்டே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம படத்தை பயங்கரமா சப்போர்ட் பண்ணி நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. அண்ட் அதை வந்து நீங்க ரொம்ப அழகா நம்மளோட படத்துக்காக, எனக்காக, மாரி சருக்காக, ரஞ்சித் சருக்காக, பைசனுக்காக நீங்க பண்ண வேலைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனீஸ். We wouldn't have been able to do it without you. அண்ட் இன்னும் நிறைய உங்களோட கொலாபரேட் பண்ணியும் நல்ல நல்ல படத்துல உங்களோட கொலாபரேட் பண்ணோம். ஏன்னா ஐ திங்க் ஸ்பைடர்மேன்ல சொல்ற மாதிரி வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ உங்கள்கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஏதாச்சும் ஒரு சம படம் ஒண்ணு பண்ணா கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட தான் வருவேன். அண்ட் தேங்க்யூ சோ மச். அண்ட் இருக்கிற பண்றதுக்கு முன்னாடியே நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவேன். அதாவது நெக்ஸ்ட் மூவி என்ன கேக்குறீங்க நான் கேட்டேன். இப்போதைக்கு எதுவுமே இல்ல, இருந்தா நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். சொல்லுங்க. மக்கள் இந்த லைவ்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பைசன் வந்து தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு, 3வது வீக்கெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த படத்தை ஆக்சுவலா நான் வந்து ஒரு 7-8 வாட்டி பாத்துட்டேன். இருந்தாலுமே நான் வந்து அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்றேன். அதாவது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நான் மிஸ் பண்றேன். ஸோ திருப்பி இன்னைக்கு போய் நான் பார்க்க போறேன் PVRல. மேபி ஒருவேளை நான் அந்த படத்துல இருக்கிறதுனால எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கு. ஆனா இருந்தாலுமே ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த படத்தோட பயங்கரமா இமோஷனலா கனெக்ட் ஆகி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே அண்ட் பிளஸ் லைவ்ல இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப நன்றி. படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க, பார்க்காதவங்க போய் பாருங்க, பார்த்தவங்க திருப்பி பாருங்க. We need all your love and support. Thank you so much. சாரி த்ரூவ், இறுதியா இது நான் கேட்கணுன்றது இது மட்டும் நான் கேட்டுறேன். ஏன்னா நான் அந்த படத்தை வந்து நிறைய வாட்டி பார்த்துட்டேன், நிறைய இடத்துல போய் பார்த்தேன், மக்கள் எங்க பாக்குறாங்க என்னன்னு ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கடைசி அந்த நேஷனல் கேம்ல உங்களோட விரல் மட்டும் அந்த லைன்ல பட்டு போகும். அது அந்த ஷாட் மட்டும் எத்தனை அடி எடுத்தீங்க? இல்ல அது உங்களோட உண்மையான விரல் தானே? அது எப்படி அது கணக்கு அந்த டைமிங்ல வந்துச்சு? அந்த ஷாட் வந்து நம்ம 2 வாட்டி எடுத்தோம். அது வந்து உண்மையான மனத்தை கணேசன் வந்து ஒரு ரைட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ரைட்ல 3 பாயிண்ட் ஜெயிச்சிருக்காரு. சோ வந்து 2 டேக் எடுத்தோம். அண்ட் 2வது டேக்ல அது ஓகே ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் தான். எனக்கு விரல் வந்து ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு. பட் அந்த வழியெல்லாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. ஏன்னா அங்கேதான் இந்த படத்தோட பயணம் வந்து எனக்கு அந்த லாஸ்ட் ரைட்ல தான் முடிஞ்சது. அது ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்குமே ஒரு 4 இயர்ஸ் நான் கபடி விளையாடி இருப்பேன். அந்த ரைட்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியுது இதுதான் என் லாஸ்ட் ரைடுன்ட்டு. இதுக்கப்புறம் என் லைஃப்ல எப்போ கபடி ஆடுவேன்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அது ஒரு ரொம்ப இமோஷனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷூட் பண்ணும் போது கூட. ஏன்னா அந்த விரல் வலி எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. நம்ம இங்க ஸ்போர்ட்ஸ் விளாண்டுருக்கோம்ல, அந்த விரல் அங்க பட்டு இப்படி மடங்கினப்ப அப்பாடு இருந்துச்சு. சோ அதான் உங்கள்கிட்ட கேட்கணும். தேங்க்யூ. ஸோ ஆஸ் டெனிஸ் செட், அவர் ஒரு 5 வாட்டி பார்த்துட்டாரு, நான் ஒரு 10 வாட்டிக்கு மேல போயிருப்பேன். ஏன்னா பிகாஸ் ஒரு 100 லொகேஷன்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணிருக்கோம் மலேசியால. நான் என்ன பண்ணேன், ஒரு டாக்ஸி எடுத்துட்டு ஒரு லொகேஷனுக்கு போய் என்னோட ஸ்டாண்டிங், என் பைசன் ஸ்டாண்டிங் முன்னாடி இருக்கா, அது எங்கிட்டு நிக்குது. ஏன்னா கூட வந்து தீபாவளிக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்க வேற இந்தோனேஷியன் மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு, இங்க ஹாரர் மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நான் போய் முன்னாடி போய் ஸ்டாண்டியை போய் முன்னாடி எடுத்துட்டு வந்து வைக்கிறது நான் செஞ்சுட்டு இருந்தேன் கிரவுண்ட்ல இறங்கி. ஸோ அரௌண்ட் ஒரு 20 லொகேஷனுக்கு டாக்ஸியை பிடிச்சி போயிட்டு எடுத்துட்டு வந்து முன்னாடி வைக்க பைசன் ஸ்டாண்டியை முன்னாடி எடுத்துட்டு வந்து மேனேஜரை கூப்பிட்டு சொல்லி அந்த ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி போகும்போது நான் உள்ளக்க போய் பார்ப்பேன் தியேட்டர் உள்ளக்க என்ன பண்றாங்க மக்கள், எந்த சீன் என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு. So yeah, it was fun doing all the groundwork by myself without any staff. அதுக்காக தான் அதெல்லாம் கூட I should say thank you. Thank you so much. Alright, so ladies and gentlemen, பாத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. And த்ரூவ், thank you so much. ரொம்ப நேரம் வந்துட்டு நீங்க வந்து உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயம் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிருந்தீங்க. ஏன்னா அனீஸ் தான் நம்ம கூட வந்து மலேசியாவுக்கு வந்து சேர்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஏரா ஸ்டுடியோ மூலியமா. அவருக்கும் ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட் திங் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரூப் வந்து அடுத்த வாரம் மலேசியாவுக்கு கூட்டு வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன்.
Thank you so much. Thank you, Anis. Thank you so much. And see Thank you. you. Bye, Thank you. everyone. Thank you. Zuru. Thank you. Thank you. Bye.